வணக்கம். என் பேரு டாக்டர் ஹரிப்ரியா. நான் ஜிகேஎன்எம் மருத்துவமனையில கண் மருத்துவரா இருக்கேன். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் காலகட்டத்தில அதிகமா ஸ்க்ரீன் டைம் பார்க்கறதுனால நம்ம கண்கள்ல ஐ ஸ்ட்ரெயின், ட்ரைனஸ், இரிட்டேஷன், டிஸ்கம்ஃபர்ட், ஹெட்டேக் இதெல்லாம் வருது. இதுக்கு பேரு நம்ம கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இதிலிருந்து உங்க கண்கள எப்படி பாதுகாத்துக்கலாம்னு ஒரு சில டிப்ஸ் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்றேன். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20-20-20 ரூல் அப்படின்னா என்னன்னா, எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு 20 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்து ஒரு 20 ஃபீட் தூரமா உள்ள ஆப்ஜெக்டை நீங்க பார்க்கணும். அப்படி பண்றதுனால உங்க ஐ மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். கண்ணில் ஸ்ட்ரெயின் கம்மியாகும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஃபோன்ல 20 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் அலாம் வச்சுக்கோங்க. அலாம் வச்சு இருக்கிற இடத்துல இருந்து எந்திரிச்சிட்டு போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. அப்படி பண்றதுனால உங்க கண்களுக்கு மட்டும் இல்லை, உங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தது கண்கள் சிமிட்டுறது. நார்மலா நம்ம ஒரு மினிட்க்கு 12 to 17 டைம்ஸ் நம்ம கண்களை சிமிட்டுறோம். ஆனா அதே நீங்க ஸ்கிரீன் பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறதுனால கண் சிமிட்டுறது கம்மியாயிடுது. நார்மலா நம்ம கண்ணை சிமிட்டும் போது நம்மளோட கருவிழி மேல இந்த டியர் ஃபிலிம், அதாவது கண்ணீர் படலம்னு சொல்லுவோம், அந்த டியர் ஃபிலிம் நம்ம கருவிழி மேல ஸ்ப்ரெட் ஆகுது. அப்பதான் நம்ம கருவிழி அந்த ஈரத்தன்மையை மெயின்டைன் பண்ண முடியும். பட் நீங்க பிளிங்க் பண்ணாம இருக்கும் போது என்ன ஆகும், அந்த கருவிழி மேல அந்த டியர் ஃபிலிம் ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால உங்க கருவிழி வறட்சி அடையுது, ட்ரை ஆகுது. அதனால உங்களுக்கு கண் எரிச்சல், டிஸ்கம்ஃபர்ட் வருது. இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கான்ஷியஸா ஃப்ரீக்வெண்டா கண்ணை சிமிட்டுங்க. அண்ட் அதை மீறியும் உங்களுக்கு ட்ரைனஸ் இருக்குன்னா நீங்க உங்க கண் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க கொடுக்குற லூப்ரிகேட்டிங் ஐ ட்ராப்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஸ்க்ரீனோட பிரைட்னஸ். ரொம்ப பிரைட் அதிகமாக வச்சு பார்க்காதீங்க, அதனாலேயே கிளார் வரும், அதனால ஐ ஸ்ட்ரெயின் ஆகும். அதே மாதிரி அந்த ஸ்க்ரீனுக்கு நேராக லைட் விழுற மாதிரியும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணாலும் அந்த ஸ்க்ரீன்ல இருந்து வர கிளார் உங்க ஐயை ஸ்ட்ரெயின் பண்ணும். ரூம் இலுமினேஷன் அடிக்குவேட்டா இருக்கணும். டிம் லைட்ல ஸ்க்ரீன்ஸ் பார்க்காதீங்க. அண்ட் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப கூர்ந்து படிக்க வேண்டியது இருக்காது. ஐ ஸ்ட்ரெயின் ஆகாது. அண்ட் எந்த டிஸ்டன்ஸில் பார்க்குறோங்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போ கம்ப்யூட்டர்னா 1 arm டிஸ்டன்ஸில் இருக்கணும். அதே நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா எல்போ ரூல் 4 arm டிஸ்டன்ஸில் வச்சு பார்க்கணும். ரொம்ப பக்கத்தில் பார்க்குறதும் கண்ணுக்கு நல்லதில்லை, ஐ ஸ்ட்ரெயின் ஆகும். அண்ட் பாஸ்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் உட்காந்துருக்கும் போது எப்போவுமே உங்கள் நெக்கும் உங்கள் பேக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் நெக்கு ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது. இப்போ கம்ப்யூட்டர் வச்சுருக்கிறீங்கன்னா அந்த மானிட்டரோட டாப் உங்கள் ஐ லெவலில் இருக்கணும். அதே மொபைல் பார்க்குறீங்கன்னா இப்படி வச்சு பார்த்து பழகுங்க. ரொம்ப நேரம் குனிஞ்சு பார்த்துட்டே இருக்கும் போது இந்த நெக் மசில் ஸ்ட்ரெயின் ஆகும். அப்படி நெக் மசில் ஸ்ட்ரெயின் ஆகும் போது என்ன ஆகும்னா, இந்த மசில்ஸ் நம்ம பின் மண்டையில் அட்டாச் ஆகிருக்கிறதுனால நமக்கு தலைவலி வரும். அதனால ரெஃபர்டு ஐ பெயின் வரும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான பாஸ்டர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்ணியும் எனக்கு ஐ ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னு இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஐ டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். உங்களுக்கு கண்ணில் பவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஐ டாக்டரை கன்சல்ட் பண்ணி கண்ணில் ஏதாவது பவர் இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணி கரெக்டிவ் கிளாஸஸ் போட்டுட்டு ஸ்க்ரீன் பாருங்கள். இயர்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் கண் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஐ செக்அப் பண்ணிக்கோங்க.